இந்த வீடியோட எண்ட்ல ஒரு ப்ராப்பர் நியூ இயர் ரெசல்யூஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஹாய், ஐ அம் கிரிஷ். I'm a content creator and an agency owner. நான் எடுக்கிற 8 out of 10 நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கான ரீசன் என்ன, அதை நான் எப்படி பண்ணேன், நான் காலேஜ் படிக்கும் போது என்னோட ஓன் ஐபேட் வாங்கினதுல இருந்து இப்போ எங்களோட டீமுக்குனே வந்த ஒர்க் ஹவுஸ் வரைக்கும் எல்லாமே என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் தான். ஸோ எப்படி ஒரு ப்ராப்பர் நியூ இயர் ரெசல்யூஷன் செட் பண்றது அண்ட் அதை எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வித்அவுட் எனி டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் செட் பண்றதுக்கு முன்னாடி நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே நியூ இயர் வரப்போகுது அப்படின்னா எல்லாரும் 31 டிசம்பர் அன்னைக்கு ஜாலியாக கூத்தடிச்சுட்டு பார்ட்டி பண்ணிட்டு அடுத்த நாள்ல இருந்து நான் நல்ல பையனாக போறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவோம். எப்படியாவது இந்த வருஷம் நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்போம். ஆனா 2 வீக்ஸ் கூட அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் தாண்டாது. அண்ட் அது நம்ம என்ன டைப் ஆஃப் நியூ இயர் ரெசல்யூஷன்றதை பொறுத்து மாறும். உங்க லைஃபோட பெஸ்ட் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் ஈவன் அதுக்கு ட்ரை பண்றதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு இந்த 3 லெட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் WWH. இந்த WWH தான் இந்த வீடியோட 3 செக்மெண்ட்ஸா பிரிச்சு வச்சிருக்கேன். So let's start with first W. What is a new year resolution? நீங்க கூகுள் ஓபன் பண்ணி what is a new year resolution அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா quality of being determined and firm அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் வரும். இந்த லைன்ல இருந்து உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஒரு டெசிஷன் எடுத்துட்டு அந்த டெசிஷனை நான் அச்சீவ் பண்ணியே தீருவேன் அப்படின்றதுக்காக டிட்டர்மைண்டா இருக்கிறது. ஆனா நிறைய பேர் என்ன தப்பா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கோலுக்கும் ஒரு ரெசல்யூஷனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம கோலை தான் உங்களோட ரெசல்யூஷன் அப்படின்னு செட் பண்ணிடுறாங்க. இதனாலதான் பாதி பேர் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்ல ஃபெயில் ஆகிறோம். ஸோ கோல்னா என்ன, ரெசல்யூஷன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். கோல் அப்படின்றது உங்களோட ஃபைனல் அவுட்கம். வேர் டு யூ see yourself in future? நீங்க ஒரு விஷயத்தை பண்றதுனால கடைசியில் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றதான் கோல். பட் அதுவே நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கல்ல, அதுதான் ரெசல்யூஷன். பிகாஸ் கோல் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் ரெசல்யூஷன்ஸ். இந்த வருஷம் நான் எப்படியா 6 பேக் வச்சிருவேன் அப்படின்றது கோல். பட் நான் இந்த வாட்டி ஜிம் ஜாயின் பண்ணி ஒரு க்ளீன் டயட் மெயின்டைன் பண்ணி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 7000 ஸ்டெப்ஸ் ஆகுது நடப்பேன், அதனால எனக்கு 6 பேக் வரும் அப்படின்னு சொல்றீங்கன்னா தட் இஸ் a ரெசல்யூஷன். ஏன்னா நீங்க ஒரு என்டையர் ப்ராசஸை கோ த்ரூ பண்ணுவீங்க அண்ட் அதை நான் பண்ணியே திருவேன் டிட்டர்மைண்டா இருக்கீங்க. ஓகே, அப்ப நான் என்னோட கோலை செட் பண்ணிட்டு அதை எப்படி அச்சீவ் பண்ணணுன்ற பாத் செட் பண்ணிட்டா மட்டும் நான் ரெசல்யூஷனை வந்து கரெக்டா முடிச்சிருவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா no. This is not the only reason why resolutions fail, which brings us to the second W, why resolutions fail. இதுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ சொல்றேன். எல்லா வருஷமும் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் எல்லா ஜிம்ஸும் நிரம்பி வழியிறது நீங்க பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா 80% ஆஃப் த பீப்புளோட நியூ இயர் ரெசல்யூஷன் அவங்க உடம்பு குறைக்கிறேன் இல்ல உடம்பு ஏத்துறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனாலேயே நியூ இயர் டைம்ல நிறைய ஆஃபர்ஸோ இல்லாட்டி பிரைஸ் ஹைக்கோ பண்ணி ஜிம் ஓனர்ஸ் கல்லா கட்டிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜிம் ஓனர்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல பாதி பேர் 2 வீக்ஸ்க்கு மேல ஜிம்கே வர மாட்டாங்க. ஆனா 1 இயர் ஆர் 6 மந்த்ஸ்க்கான ஃபீயை முன்னாடியே பே பண்ணிட்டு 2 வீக்ஸ் கூட தாண்ட மாட்டாங்க, ஜிம் வரதை நிப்பாட்டிடுவாங்க. எண்ட் ஆஃப் த டே ஜிம் ஓனர்ஸ்க்கு லாபம் தான். எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் 20% பீப்புள் அவங்களோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனை சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்றாங்க. அதுக்கான ரீசன் என்ன? சோ பேசிக்கா ஜிம் பொறுத்த வரைக்கும் பர்சனல் ட்ரைனிங்ஸ் போட்டவங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறதுனால கண்டினியூஸா ஜிம் வருவாங்க, ப்ராப்பரா சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு பர்சன் கிட்ட அவங்களோட கோலை நோக்கி போறாங்களா இல்லையான்றதுக்கான டெய்லி அப்டேட்ஸ் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னொரு 10%க்கு இதுதான் அவங்களோட ப்ரொஃபஷனாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பவர் லிஃப்டர்ஸ், பாடி பில்டர்ஸ், இல்ல ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ல இருக்க அத்லீட்ஸா கூட இருக்கலாம். அப்படிலாம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பிடி எல்லாம் போடாம அவங்களே வந்து ஜிம் போய் அவங்களோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்றதுனால அவங்க ரெசல்யூஷனை அச்சீவ் பண்றாங்கன்றதுதான் இந்த வீடியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல நான் சொல்ல போறேன். Before that, the main reason why new year resolutions fail is setting target without an actual path. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல 2 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் நீங்க பார்க்கலாம். ஒன்னு டார்கெட், இன்னொன்னு பாத். ஸோ டார்கெட்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட கோல் ஆர் நம்மளோட அவுட்கம். டார்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். 2 to 3 monthsல அச்சீவ் பண்ணக்கூடிய டார்கெட்டை நம்ம 1 year பிளானா கொண்டு வந்துருவோம். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னா ஒரு டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு 5 years ஆகும் தெரிஞ்சும் அதை எடுத்து வந்து நம்ம 1 yearல அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு அன்அச்சீவபிளான டார்கெட்ஸை செட் பண்ணுவோம். இது ரெண்டுமே தப்பு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல செகண்ட் வேர்ட் தான் பாத். இந்த பாத்ன்றது நீங்க உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக என்னெல்லாம் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றீங்க, என்ன வே ஃபாலோ பண்றீங்க அப்படின்றது தான் பாத். ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ் அப்படின்னா ஜிம், ஸ்போர்ட் இல்ல டயட் இந்த மாதிரி பாத் இருக்கும். இதுவே நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மணி மேக்கிங், ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி பாத் இருக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் நான் மெட்டீரியலிஸ்டிக்கா என்னோட பைக் இல்ல கார் இல்ல ஏதோ ஒரு கேஜெட் வாங்கணும் அப்படின்னா சேவிங்ஸ்ன்ற பாத்தை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்க டார்கெட்டை ப்ராப்பரா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கான பாத்தை நீங்க ஈஸியா செட் பண்ணிடலாம். இந்த 2 மிஸ்டேக்கை தாண்டி நம்ம 3வது ஒரு மிஸ்டேக் பண்றோம். அது என்னன்றத இவ்வளவு நேரம் இந்த வீடியோல நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். நீங்க என்னன்னு கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தட் இஸ் டியூரேஷன். நீங்க என்ன ஒரு டார்கெட் செட் பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா தான் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாம உங்களுக்கு இருக்க டைம்க்குள்ள அதை அச்சீவ் பண்ண முடியும். டியூரேஷன் அப்படின்றது நம்ம எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம்ன்றது மட்டும் இல்ல, நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றதுலயும் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம அதை நியூ இயர் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றதுதான். யுவர் ரெசல்யூஷன் ஸ்டார்ட்ஸ் whenever you are taking the decision and not during new year. அதாவது உங்க ஃபர்ஸ்ட் டே ஜனவரி 1 இருக்க கூடாது. It should be today. So far உங்களுக்கு ரெசல்யூஷன் என்ன, அது ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்ற ரீசன்ஸ் தெரிஞ்சிருக்கும். And now we are moving to the third segment of this video,
how to set a proper resolution. ஒரு பேப்பர் ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்து நான் சொல்ற மாதிரி 3 காலம் போடுங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல கோல்ஸ், செகண்ட் காலம்ல திங்ஸ் டு டூ, தேர்ட் காலம்ல டியூரேஷன். ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு கிளியர் பிளான் இருக்கு, எவ்வளவு டியூரேஷன் ஆகும், உங்களோட கோல்ஸ் என்ன எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்ப இமிடியேட்டா நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. இப்போ உங்க டார்கெட் ஆர் கோல் நீங்க எழுதிருப்பீங்கல்ல, அது எல்லாமே நீங்க ஏன் எழுதுனீங்க அப்படின்ற ரீசனை யோசிங்க. நீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, அதுக்கான சொல்யூஷனா தான் நீங்க அந்த கோலை செட் பண்ணிருக்கீங்க. சோ எந்த ப்ராப்ளம் உங்களை மோஸ்ட் அன்கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன்ல வச்சுச்சு அப்படின்றத யோசிச்சு அந்த கோல் எடுத்து ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷனா எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் நீங்க ஒரு டைரக்ஷன்ல உங்களோட ரூட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ஆக்கிட்டீங்க அப்படின்னா மத்த கோல்ஸை நோக்கி நீங்க உங்களோட ரூட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அப்பதான் ஒரு ஸ்ட்ராங் ட்ரீயா வளர முடியும். பிக் ஒன் டேம் திங் தட் மேட் யூ சஃபர் a lot and அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக நான் இந்த கோல் அச்சீவ் பண்ணுவேன்ற டிட்டர்மினேஷனை கொண்டு வாங்க. ஓகே, உங்க பேப்பர்ல இப்போ ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள் கீழேயே நான் சொல்ற சென்டென்ஸ் எழுதுங்க. I will do dash and I will get dash in dash. இந்த சென்டென்ஸ் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் டேஷ்ல things to do, அதாவது உங்க கோல் என்னவோ அந்த கோலுக்கு நீங்க எடுக்க வேண்டிய ஆக்ஷன் என்னன்றத ஃபர்ஸ்ட் டேஷ்ல எழுதுங்க. செகண்ட் டேஷ்ல உங்களோட கோல் எழுதுங்க. தேர்ட் டேஷ்ல அதுக்கு ஆக போற டியூரேஷன் எழுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ் தான் என்னோட கோல் அப்படின்னா I'll go to the gym, I'll eat clean and I'll walk at least 7,000 steps a day and so I'll get a six pack in 3 months, in 6 months, in 7 months. உங்களுக்கு எவ்வளவு டியூரேஷன் வேணுமோ அதை போட்டுக்கலாம். So now that you have a resolution, I'm going to reveal the biggest secret why most of the people are able to achieve their resolutions. That is starting today. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன் அதை நியூ இயர் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றதுனால தான். என்னைக்கு நீங்க ரெசல்யூஷன் எடுக்கிறீங்களோ அன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் யூ வில் ஸ்டார்ட் சம்திங். எனக்கு தமிழ்ல பிடிச்ச ஒரு சேயிங் ஒன்று இருக்கு, ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை எடுத்து அதை பண்ண ஆரம்பிங்க, அது நல்ல விஷயமா இருக்கான்னு பாருங்க, அது இன்னைக்கே ஆரம்பிங்க அப்படின்றத அந்த சேயிங்கோட ஆக்சுவல் மீனிங். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெசல்யூஷன் அப்படின்றது பெரிய விஷயமா தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் சம்திங் ஸ்மாலர். ரெசல்யூஷன் அப்படின்றது உங்க டிசிப்ளின் தானே தவிர உங்க டார்கெட் கிடையாது. சின்ன சின்ன பிரிக்ஸை வச்சா எப்படி ஒரு செவரே கட்ட முடியுமோ அது மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸை கொண்டு வரது மூலமா தான் உங்களால பெரிய கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். வித் தட் பீயிங் செட், உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் டு DSTV சேனல். அண்ட் உங்களுக்கு செல்ஃப் டவுட் இருக்கு, உங்க ரெசல்யூஷன் அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதுன்னு தெரியல அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் யூ கேன் ஆல்வேஸ் DM me. So this is Krish signing off from DSTV show and watch STB, you'll never know.